நம்ம முடியை இன்றைக்கி நல்லா தலைமுடி எவ்வளோ நல்லா நீட்டமாக வளர வைக்க போகிறோங்கிற ஹேர் பேக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆர் சேனல். நம்ம இன்றைக்கி நம்ம தலைமுடி எவ்வளவு தான் கொட்டி இருந்தாலும் கொட்டாமல் நிற்கிறதுக்காக, நம்ம தலைமுடி நல்லா ஸ்ட்ராங்காக வர்றதுக்காகவும் நம்ம எப்படி ஹேர் பேக் போட்டால் நல்லாயிருக்கும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக் நீங்கள் போடும்போது உங்கள் முடி கொட்டுறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். நல்ல முடி வளர்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். தலையில் பொடுகு இருந்தாலுமே நல்லாவே போயிடும். ஆனால் உங்கள் முடி வளர்கிறதும் உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். தலைக்கும் உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சி தான் இந்த ஹேர் பேக் போடும்போது. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது அதுக்கு நான் வெந்தயம் எடுத்துருக்கிறேன். வெந்தயம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். என்னோடய ஹேர் லென்த்துக்கு நான் எடுத்துக்கிறேன். உங்கள் ஹேர் லென்த்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் சின்ன ஸ்பூனில் தான் 4 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இந்த 4 ஸ்பூன் எடுத்துகிட்டு நான் 2 நாள் முந்தின நாளுக்கு காலையிலே ஊற வச்சுடுவேன். ஏன்னா மறுநாள் காலையில் யூஸ் பண்ணணுன்னா நான் முந்தின நாள் காலையிலே ஊற வச்சுடுவேன். அது ஏன்னா நம்ம அப்படி ஊற வச்சோன்னா அது நல்லா ஊறி அந்த வெந்தயம் கொஞ்சம் லேசாக முளை விடுறதுக்கும் ஆரம்பிச்சிடும். அதனால் அப்போ நம்ம ஹேருக்கு இன்னுமே அது நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால் நான் அப்படி செய்வேன். இப்போ நான் அதை ஊற வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ நல்லா ஊற வச்சுட்டேன். நான் அரிசி கழுவுன தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அது சாதம் வடித்த தண்ணியிலையும் ஊற வைக்கலாம், இல்லை அரிசி களைஞ்ச தண்ணியில் ஊற வச்சோன்னா நமக்கு பெனிஃபிட் நல்லாவே இருக்கும். அந்த முடி நமக்கு நல்லா வளர்கிறதும் வித்தியாசம் தெரியும். அதனால் நான் ஊற வச்சுட்டு இது கூடயே நான் எடுத்திருக்க பொருள் வாழைப்பழமும் கருவேப்பிலையும் எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை நான் இது வீட்டில் உள்ளது எடுத்துருக்கிறேன். அதனால் இந்த இலை இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இது நம்ம வீட்டில் உள்ள கருவேப்பிலை எடுத்தாலும் ரொம்பவே நல்லது தான். ஏன்னா அதுக்கு எந்த ஒரு கெமிக்கல் இருக்காது, உரம் இருக்காது. அதனால் நல்லாவே அந்த கருவேப்பிலையும் நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த வாழைப்பழம் சளி பிடிக்குங்கிறனால நான் ஒரு வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். ஆனால் வாழைப்பழம் நம்ம தலைக்கு யூஸ் பண்ணும்போது நல்லாவே முடியோட வேர்க்கால்கள்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இது பொட்டாசியம் சத்து இருக்கிறதுனால நல்லாவே அது நம்ம தலைமுடி வளர்கிறதுக்குமே நல்லா உதவியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த வாழைப்பழம் கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது நாட்டு வாழைப்பழம்னு சொல்லுவாங்க, அது கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த நாட்டு வாழைப்பழமாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த தோல் நல்லா திக்காக இருக்கும். அதனால் அந்த தோலில் இருக்கிற அந்த மேலே இருக்கிற அந்த உள்புறமாக இருக்கிறத நல்லா வலிச்சு எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா சீவி நல்லா ஒரு கத்தி வச்சு லேசாக இழைச்சிங்கன்னா வந்துடும். அதையும் உள்ளே போட்டு நல்லா அரைச்சி நீங்கள் பேக்காக யூஸ் பண்ணும்போது நல்லாவே ஒர்க் ஆகும். இப்போ நான் இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை பாருங்கள், இது எவ்வளோ க்ரீமியாக நல்லா இருக்குது பாருங்கள். இது போல் அரைச்சிட்டு வந்துடுங்க நீங்களும். இப்போ அரைச்சிட்டு நம்ம வீட்டில் வேஸ்ட் கிளாத்து இந்த நார்மலாக நம்மளோட புடவை துணி, சால் துணி இதெல்லாம் ரொம்ப நைஸாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்து அதை இந்த மாதிரி சின்ன சைஸாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி இதில் நம்ம வடிகட்டிட்டு போடும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஸ்கேல்ப்லேயோ தலை முடியிலையோ ஒரு தூசி கூட இருக்காது. இப்போ நான் இப்படி ஊற்றுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணுங்கள். நல்லா துணியில் கட்டின்ட்டு நல்லா இப்படி பிழிஞ்சு எடுத்துருங்க. பிழிஞ்சு எடுக்கும்போது நல்லா அதில் இருக்க ஜூஸ் மட்டும் வரும். உங்களுக்கு எவ்வளோ க்ரீமியாக தேவையோ அவ்வளோ, உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க. இது போல் ஃபுல்லாக எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. இப்படி பிழிஞ்சு நீங்கள் எடுக்கும்போது தான் உங்கள் தலையில் நீங்கள் போடும்போதும் உங்களுக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்கும். நல்லா ஸ்கேல்ப் ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணி விடும்போது ஹேர்லேயும் ஃபுல் லென்த்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணி விடுங்க. அப்படி நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் அது நல்லாவே உங்களுக்கு நல்லா தலைமுடி வளர்கிறதுக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். இப்போ நான் இதை நல்லா பொழிஞ்சிட்டேன். இப்போ இந்த ஹேர் பேக் நம்ம தலையில் போடுறதுக்கு இப்போ இந்த மாதிரி கரெக்டாக நம்ம கன்சிஸ்டன்சி இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம அப்படியே ஃபுல்லாக நம்ம சின்ன குழந்தையிலேருந்து யார் வேணாலும், சின்ன பிள்ளைங்கள்லேருந்து ஸ்கூலுக்கு போகிற பசங்க யார் வேணாலும் நம்ம இதை தேய்ச்சிக்கலாம். இதை நம்ம தேய்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக முடியல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ நீங்கள் இது கூடயே என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ நம்ம இதை வெளியில் ஹேர் பேக்காக போடுறோம். உங்கள் பாடி ஹீட்டாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த வெந்தயத்தை இன்னொரு கிண்ணத்தில், தலைமுடிக்கு ஒரு கிண்ணத்தில் ஊற வைங்க. உங்களுக்கு இன்டேக் எடுத்துக்கிறதுக்காக ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து ஊற வச்சுடுங்க. நீங்கள் அதை சாப்பிடும்போது நமக்கு அந்த சுகர்லாம் நமக்கு சக்கரை அளவு நமக்கு உடம்புல நல்லா கண்ட்ரோலாக இருக்கும். உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். நமக்கு நல்லாவே அது உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. அதனால் நீங்கள் 1 ஸ்பூன் வெந்தயம் நீங்கள் உள்ளே எடுத்துக்கோங்க. உள்ளே நீங்கள் எடுக்கும்போது தான் உங்களுக்கு நல்லாவே ஹேரும் க்ரோத் ஆகும். ஏன்னா உங்களுக்கு வெளியே
ஹேர் பேக் போடுறோம், உள்ளுக்குள்ளேயும் இன்டேக்காகவும் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு முடி நல்லா வளர்கிறதுலேருந்து எல்லாமே நல்லா வித்தியாசம் தெரியும். இப்போ இந்த ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நல்லா விட்டுருங்க. இல்லை உங்களுக்கு சளி பிடிக்கும்னு சொன்னாலும் சரி தான். ஆனால் வேணால் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் விடுங்க. ஆனால் ரொம்ப ஷாம்பு போட்டுலாம் நீங்கள் இதுக்கப்புறம் வாஷ் பண்ணாதீங்க. பண்ணினீங்கன்னா அதோட பெனிஃபிட் வந்து கொஞ்சம் போகும். ஏன்னா நீங்கள் வந்து ஊற வச்சுருப்பீங்க, அதுக்கு மேலே ஷாம்பு போடும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப இருக்காது. ஆனால் நீங்கள் வெளியில் போகணும் கட்டாயம்னு சொன்னால் மைல்டாக ஒரு ஷாம்பு போட்டு கூட குளிச்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப நார்மலாக இதை அப்படியே வாஷ் பண்ணிட்டு விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லா ஆகிறதும் உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியும். இப்போ நீங்கள் இந்த ஹேர் பேக் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் ஹேர் பேக் போடுங்க. இப்போ இது போட்டிருக்கீங்களா, இன்றைக்கி வாஷ் பண்ணுறீங்களா, மறுநாள் ஆயில் வச்சுக்கோங்க. அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது உங்களுக்கு முடியல நல்லா வித்தியாசம் தெரியும். 2 நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரி போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகிறது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.